பில்டப் பண்ணாதீங்க, கோலியை இந்தியா அணி மிஸ்ஸே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அஸ்வின். அதோட சேர்ந்து கிரிக்கெட்டை விட யாருமே பெருசு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அஸ்வின். ஸோ என்ன ஆச்சு, என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்துருவோமா? கிரிக்கெட் அணி ஒரு சவாலான சூழல்ல தான் இருக்குது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் டெஸ்ட் டீம்ல இருந்து விலகிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஸ்வின் வெளியில வந்தாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படின்னு முக்கியமான கீ பிளேயர்ஸ் இந்த டீம்ல இப்ப இல்ல. அந்த வகையில இந்தியன் டீம் அடுத்து ஒரு 5 டெஸ்ட் போட்டிகள் இங்கிலாந்துக்கு எதிராக ஆட போறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த 2027 WTC இந்த சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, அதோட சைக்கிள் நடக்க போற ஃபர்ஸ்ட் கேம் இந்தியாவுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான கேமா இது பார்க்கப்படுது. அந்த வகையில இந்தியாவால இங்கிலாந்துக்கு போய் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சச்சின் இருந்து ஸ்டார்ட் பண்ணி விராட் கோலி வரைக்கும் ஏகப்பட்ட ஜாம்பவான்கள் டீம்ல இருக்கும் போதே இந்தியாவால இங்கிலாந்துல தொடர்ச்சியா ஜெயிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ இவங்கெல்லாம் இல்லாம எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு பேசப்படுது. குறிப்பா விராட் கோலி பாத்தீங்கன்னா 2014, 18, 21, 22 ஆகிய வருடங்கள்ல இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டாரு. அப்படிப்பட்ட சூழல் அவர் நல்லா விளையாடியும் கூட இந்தியாவுக்கு பெருசா ஃபேவரபிளா அமையல. சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? சோ அஸ்வின் ரொம்ப ஜென்யூனா சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில விராட் கோலி இந்தியா அணி இங்கிலாந்துல பெருசா மிஸ் பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா, கிரிக்கெட்டை விட ஒரு பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது. அதுவும் குறிப்பா ரொம்ப ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னா, கிரிக்கெட்டை விட ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் கிரிக்கெட்டை விளையாடினாரு, இல்லைன்னா விளையாட போறாரு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் விளையாட்டுக்கு விளையாட வந்தாரு, விளையாடிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்துல விளையாட்டை அவர் சிறந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறமா வர்றவங்க அந்த லெகசியை ஃபார்வர்டா எடுத்துட்டு போவாங்க. ஸோ இவர் வந்தாதான் டீமுக்கு அப்புறம் போகும், அவர் இல்லைன்னா டீம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு அஸ்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.